இஞ்சுட்டம்மா, இஞ்சுட்டம்மா. என்ன இன்னைக்காவது முருங்கைக்காய் கொண்டாந்தியா? இல்லைங்கம்மா. அடி போடி. முருங்கைக்காய்னா எனக்கு கொள்ள ஆசை, அதை மட்டும் கொண்டாட மாட்டியே நீ? வணக்கம். 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 வணக்கம்மா. குட் ஈவினிங் மேடம். அழகா தமிழ்ல வணக்கம்னு சொல்ல. ஓ, நீ இங்கிலீஷ் தட்டா? தட்டு தட்டு. இன்னைக்கு என்ன தட்ட போற? நீங்களே சொல்லுங்க. நான் என்னத்த சொல்றது? தமிழா இருந்தா தலைகீழ சொல்லுவேன். இந்த இங்கிலீஷ் தான் எனக்கு கொஞ்சம் இடைஞ்சல். பின் எப்படி மேடம் இந்த இன்ஸ்டிடியூட் வச்சீங்க? நானா வச்சேன். அது ஒரு கதை. சுருக்கத்தை சொல்றேன். இந்த இன்ஜூட்டையும் வச்சுக்கிட்டு என்னையும் வச்சுக்கிட்டு இருந்த என் லவ்வரு திடீர்னு ஹார்ட் அட்டாக்ல சாஞ்சார. அவர் போறதுக்கு முன்னால இந்த இன்ஜூட்டை என் தலையில கட்டிட்டு போயிட்டாரு. இட்லி வியாபாரம் பண்ண வைக்காம இந்த இன்ஜூட்டை கொடுத்துட்டு போனாரு. அது வரைக்கும் நான் பொழைச்சேன். அடே பாவி பாவி பாவி, குண்டா குண்டா, அட படுபாவி. ஏய்யா இந்த குத்து குத்துற? உனக்கு ஏதாவது ஈ வேறக்க இருக்கா? இது என்ன உரலா? கொஞ்சம் நைஸா அடியா. சரி மேடம். அடே அடே, விரல ஒடிச்சிருவேன், விரல ஒடிச்சிருவேன். இல்ல மிஷின் தர மாட்டேன். ஆமா ஜாக்கிரதை, ஒழுங்காடி. பிள்ளைங்களா பொண்ணுங்களா, ஒழுங்காடிங்க. முன்னுக்கு வாங்க. வந்துட்டேன் அம்மா. அம்மாவா? என்ன பேர் சொல்லி கூப்பிடுற? அம்மான்னு தானே கூப்பிட்டேன். இப்ப அம்மான்னு கூப்பிடுவேன், அப்புறம் பட்டம்மான்னுவே, கடைசியில பட்டு அதுல வந்து நிக்கும். அபச்சாரம் அபச்சாரம். என் வயசு என்ன, உங்க வயசு என்ன? வயசை பத்தி மட்டும் பேசாதே, எனக்கு பிடிக்காது. பொம்பளைங்கள்ட்ட வயசை கேட்காதே, ஆம்பளைங்கள்ட்ட வருமானத்தை கேட்காதே. யார் நீ? ஓ, ராஜா. எங்க வந்தே? அடிக்க வந்திருக்கேன். டைப் அடிக்க வந்திருக்கேன். எதுக்காக டைப் அடிக்க வந்திருக்க? வேற வேலை இல்லையே. கழுத கட்டா குட்டிச்சவருங்கிற மாதிரி வேற வேலை இல்லைன்னா டைப் இன்ஜூட்டா? வேலைக்கு போறதுக்கு இது ஒரு வழிகாட்டிப்பா. இந்த இடத்தை எதுக்கு ஒப்பிடலாம் தெரியுமா? டீ கடைக்கு. அங்க பரோட்டா தட்டுறாங்க, இங்க டைப் தட்டுறாங்க, அவ்வளவுதான். வாய் மூடு. பேச முடியாதே. இப்ப இங்க அட்மிஷன் கிடையாது, எல்லாம் புல்லு. ஐயோ, அப்படிலாம் சொல்லிடாதீங்க. இந்த இடத்துல இருந்தா என் புது வாழ்க்கையை புறப்பட போகுது. என் எதிர்கால நம்பிக்கை நட்சத்திரமே இதோ இங்கதான் இருக்கு. இங்கயா? இல்ல, இந்த டைப் மிஷின் சொன்னேன். ஆண்டி ஆண்டி இல்லன்னு சொல்லாதீங்க. ஆண்டி எப்படி கூப்பிட்ட? ஆண்டி. இன்னொரு தடவை கூப்பிடு. AUNTY ஆண்டி. இது வரைக்கும் என்ன எல்லாரும் அம்மா அம்மா அம்மானே கூப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க. இப்போவாவது ஒரு பையன் என்ன ஆண்டின்னு வாய் நிறைய கூப்பிடுறானே. ஆஹா, என்ன இனிமே? ராஜா எழுந்துரு. உன்னை பார்த்து நான் ரொம்ப பாவப்படுறேன். படுங்க, பாவப்படுங்க, கோவப்படுங்க. ஆனா இடம் இல்லன்னு மட்டும் சொல்லிடாதீங்க. எப்ப வேணாலும் கொடுக்கறேன், எவ்வளவு வேணாலும் கொடுக்கறேன். ப்ளீஸ். பணத்தை காட்டாத, குணத்தை காட்டு. காட்டுறேன், கண்டிப்பா காட்டுறேன். ஆனா சேர்த்துக்குங்க. சேர்த்துக்கிறேன், கண்டிப்பா சேர்த்துக்கிறேன். இத பாரு, நல்ல பிள்ளை, நாளைக்கு வா. ஆண்டி ஆண்டி இப்ப உட்காந்துக்கிறேனே. ராகுகாலம்ப்பா. லட்சியவாதிகளுக்கு ஏது ராகுகாலம்? எனக்கு இருக்கு. இத பாரு ராஜா, இந்த இடம் கோயில் மாதிரி. இந்த மிஷின் எல்லாம் விக்கிரகங்கள். பார்த்து பயபக்தியோட கையாளணும். ஆண்டி ஆண்டி. முருங்கக்கா. ராஜா, ஏது இவ்வளவு முருங்கக்கா? உங்களுக்கு முருங்கக்காய் தேவன் கேள்விப்பட்டேன். பொறுக்குப்பேட்டையில இருந்து கொத்தவாச்சாவடி வரைக்கும் இருக்கிற மார்க்கெட்ல எல்லாம் தேடி பிடிச்சேன். இவ்வளவுதான் கிடைச்சது. ப்ளீஸ் ஷட் அப். will you please get up? ஏ, உங்க மிஷின்ல தான் அடிக்க போறேன். முதல்ல இதத்தான் தொட்டேன், இதுல தான் ஆரம்பிக்க போறேன். பூ பாத்தீங்களா? அம்மா தாயே தாயே. மேடம் மேடம் மேடம், இங்க பாருங்களேன். என்ன என்ன? ஒண்ணு இல்ல ஆண்டி, எனக்கு தெரியாததை கத்து கொடுக்க சொன்னேன், அவ்வளவுதான். என்ன ராதா, பாவம் பையன் புதுசு, கொஞ்சம் சொல்லித்தான் கூட. என்ன தேஞ்சு போயிடுவே? எவ்வளவு கஷ்டப்பட்டு முருங்கைக்காய் வேற வாங்கிட்டு வந்திருக்கான். சொல்லி கொடு சொல்லி கொடு. அதானே. என்ன சிரிப்பு? எல்லாம் கோட்டு இவர் சீட்டு. ராஜா ராஜா ராஜா. சாரி சாரி ஆண்டி, அடிச்சுக்கிட்டே இருந்தேனா அசந்துட்டேன். என்னப்பா ராஜா, காகிதத்திலேயே லப்பு 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 லப்புன்னு புலம்பி இருக்கியே, ஏதாவது காதல் கனவு கண்டியா? ஆமா ஆண்டி, நானும் இல்ல ஒரு ஹீரோ ஹீரோயினும் லவ் டுயட் பாடிக்கிட்டே பீச்ல போறத பார்த்தேன். ஆஹா, அடிக்கடி சினிமாக்கு போவியா? ஆமா, ஒரு படம் விட மாட்டேன். கடைசி ஆட்டத்துக்கு தான் போவேன்னு நினைக்கிறேன். கரெக்ட். எப்படி கண்டுபிடிச்சீங்க? உன் மாதிரி காதல் கேஸுக்கெல்லாம் கடைசி ஆட்டம்னா வாட்டமா இருக்கும். நீங்க ராத்திரில போவீங்களா? என்னதே? சினிமாவுக்கு போவேன். பழைய ஞாபகம் வந்தா பழைய படமா பார்த்து போறதுதான். ஒரு வாட்டி வைகுண்ட ஏகாதேசிக்கு சகுந்தலை ஸ்பெஷல் ஷோ போட்டிருந்தான், போயிருந்தேன். எந்த இடது தொழும் கண்ணும் துடிப்பதென்ன, இன்பம் வருகுதென்று சொல் 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 கிளியே. ஆண்டி, திருமதி MSS அந்த படத்துல பாடின அற்புதமான பாட்டு பாயுது.
நீங்க பாடும்போது இன்னும் நல்லா இருக்கு. மேற்கொண்டு நான் அப்புறமா பாடி காமிக்கிறேன். கதைய கேளு. பெரிய படமாச்சா, முடியறதுக்கு 3 மணி ஆச்சு. வண்டி வசதி இல்ல. கை தாங்களா கால்நடையாவே வந்துகிட்டு இருந்தேன். பின்னாடி ஒரு டிப்டா பாசாமி அடிச்சான். நான் கண்டுக்கல. யாரடி நீ மோகினி, கூரடி என் கண்மணி, அப்படித்தான் பாடுனான். அதையும் நான் கண்டுக்கல. திடீர்னு சைடு வாங்கி தோள்ல ஒரு வராசல். என்ன பண்ணிருப்பேன்னு நினைக்கிறேன் நீ? நீங்க ஒரே ஓட்டமா ஓடி இருப்பீங்க. அதுதான் இல்ல, கலட்டுன. கழுத்துல கடந்தது தானே? கால்ல கடந்தத சும்மா பட்ட 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 பட்டன்னு வச்சு விளாசிட்டேன். அவ்வளவுதான். அண்ணா சாலையில புடிச்ச ஓட்டம் அச்சர பாக்கத்துலதான் போய் நிறுத்தின அவன். நீ இத கட்டி பிடிப்பா, லோயராவது பாஸ் பண்ணுவே. லோயர் என்ன ஆண்டி, நீங்க பேசின தெம்புல ஹையரே பாஸ் பண்ணிடுவேன். லவ், LOVE, லவ். மேடம் மேடம், சாயந்தரம் வீட்டுக்கு போறதுக்கு லேட் ஆகுது. அப்பா கோச்சுக்கிறாங்க. காலையில வரட்டுமா? லிஸ்ட் பார்த்து நாளைக்கு சொல்றேன். இப்ப நீ புறப்படு. தேங்க்யூ மேடம். ஆண்டி ஆண்டி, எனக்கும் நாளையில இருந்து காலையில வர மாதிரி ஏற்பாடு பண்ணுங்களேன். ஏப்பா, உங்க அப்பாவும் கோச்சுக்கிறாரா? அனாவசியமா சந்தேகப்படுறாரு. இந்த காலத்து அப்பாக்களே ரொம்ப மோசம். ஆமா, களைப்பா இருக்கு. நான் வரட்டுமா? இப்ப நீ என்ன பெருசா அடிச்சு கிழிச்சு புட்ட கலைக்கிறதுக்கு? நீ எதுக்காக இங்க வர்றேன்னு எனக்கு தெரிஞ்சு போச்சு. நீ டைப் அடிக்கிறதுக்காக வரல, சைட் அடிக்கிறதுக்காக வர்ற. இல்ல ஆண்டி. நல்ல ஆண்டி. லவ் லவ்னு அடிச்சு அடிச்சே இங்க இருக்கிற எல்லா மிஷின்ல உள்ள LOVE எழுத்தையே தேய்ச்சு விட்டேன். நீ கொடுத்த காசு அதுக்கே சரியா போச்சு. நாளே இந்த பக்கம் வரக்கூடாது. நட வெளியே. அப்ப முருங்கா முருங்கக்காயாச்சு நீயாச்சு. கெட் அவுட். ஆண்டி, I telling you get out too. I go out too. Yes too. திருமதி பட்டம்மா. அம்மம்மா, கொஞ்சம் இருங்கம்மா. எனக்கு உடம்பெல்லாம் படபடன்னு வருது. ஏ, முதல் தடவையா இந்த பொட்டியில வந்து நிக்கும்படி ஆயிடுச்சு. எத்தனை பொய் சாட்சிக்காரன் நின்ன பொட்டியோ. எனக்கு பயத்துல கை காலெல்லாம் படபடன்னு டைப் அடிக்குது. ஏம்மா, நீங்களும் என்னாட்டம் ஒரு பொண்ணு தானே. எனக்கு ஒரு நாள் இந்த பொட்டியில வந்து நிக்கிறதுக்கே குளிர் சொரம் வரும் போல இருக்கே. நீங்க எப்படி இவ்வளவு காலமா இந்த கருப்பு அங்கிய மாட்டிக்கிட்டு இவ்வளவு ஆம்பளைகளுக்கு மத்தியில அப்பளம் பொறிக்கிறீங்களோ? அனாவசியமான பேச்சுக்கு இங்க இடம் இல்ல. இல்ல இல்ல, பேசவே இல்ல. மிஸ்டர் ராஜாவை உங்களுக்கு தெரியுமா? ஏன் தெரியாது? ஆண்டி ஆண்டின்னு சொல்லி என் தலையில ஐஸ் வச்சு கட்டு கட்டா இவ்வளவு நிலத்துக்கு முருங்கைக்காய் கொண்டாந்து கொடுத்து என்ன காக்கா பிடிச்சு என் இன்ஜூட்ல சேர்ந்த காலி பையன். ஐ அப்ஜெக்ட் யுவர் ஆனர். என் கட்சிக்காரரை காலி பையன் என்று சொல்ல சாட்சிக்கு உரிமை இல்லை. நானும் அப்செட் யுவர் ஆனர்னு என்னமா பெரிய அறிவாளி பிள்ளையை பெத்து வச்சிருக்க மாதிரில பேசுறாரு. சுத்த 1 நம்பர் காலி கைவாலி பையன். பொம்பளை பொறுக்கி மூஞ்சி பாரு, மூஞ்சிய முடி. மிஸ் சகுந்தலா தேவி, இங்கே கேட்கப்படும் கேள்விகளுக்கு மட்டும்தான் உங்கள் சாட்சி பதில் சொல்ல வேண்டும். எஸ் யுவர் ஆனர். மன்னிச்சுங்கம்மா, என்னால பாவம் உங்க தொழில் கிடைஞ்சல் வர வேண்டாம். அவனை நடு பஜார்ல வச்சு 4 வார்த்தை நாக்க பிடிங்கிற மாதிரி நான் கேட்டுக்கிறேன். நீங்க என்ன கேளுங்க. மிஸ்டர் ராஜா, உங்க பயிற்சி நிலையத்துல எது வரைக்கும் படிச்சாரு? லோயரா இல்ல ஹையரா? லோயரும் இல்ல, ஐயரும் இல்ல, லோப்பரு. அவன் என் இன்ஸ்டிடியூட்ல சேர்ந்ததே டைப் அடிக்கிறதுக்கு இல்ல, சைட் அடிக்கிறதுக்கு தான். ராதாவையே பார்த்து கொரில்லா மாதிரி பல்ல காட்டிக்கிட்டே இருப்பான். எப்ப பார்த்தாலும் லவ் லவ் லவ்னு அடிச்சே என் மெஷின்ல இருந்த LOVE எழுத்தையே தேய்ச்சு விட்டான் போங்க. திடீர்னு வரப்பு வேற வந்துடும் அவனுக்கு. காதல் வரப்பு. என் மெஷின்ல தலையை வச்சு கனவு காண ஆரம்பிச்சிருவான். அப்புறமா தான் இவனை நான் மோப்பம் பிடிச்சேன். ஆஹா, இவன் தூண்டிக்காரன், ராதாங்கிற மீனை பிடிக்க வந்திருக்கான். இவனை வச்சிருந்தா நம்ம இன்ஜூட்டுக்கு ஆபத்துன்னு விரட்டி அடிச்சுட்டேன். அப்புறம் அவர் உங்களை சந்திச்சாரா? என்னைய சந்திக்கிறான்? என்கிட்ட லவ்வா என்ன? அந்த ஏழை பொண்ணு பின்னாடியே சுத்திக்கிட்டு இருக்கான்னு பாக்குறவங்க சொன்னாங்க. பாவம் அப்பாவி பொண்ணு இவனை நம்பி வயத்துல லோட ஏத்திக்கிட்டு இங்க வந்து நிக்குது. ஐயா பெரியவங்களே, உங்களை தானே, நீங்களா பார்த்து அந்த பொண்ணுக்கு ஏதாவது நல்ல வழி செஞ்சாதான் உண்டு. அத்தை வராங்க, அத்தை வராங்க. சொல்லு, நீ சொல்லு, நீயே சொல்லு. என்ன அத்தை, நீங்க நினைக்கிற மாதிரி மாஸ்டர் ஒன்னும் அவ்வளவு நல்லவர் இல்ல. அவரை பத்தி நீங்க எதுவும் பேச வேண்டாம். எங்களை பத்தி ஏதாவது பேசிருந்தா நாங்க சும்மா இருந்திருப்போம். உங்களை பத்தி பேசினத எங்களால சொல்லாம இருக்க முடியல. என்ன பத்தியா? என்ன பேசினாரு? அத்தை, இந்த வயசுலயும் நீங்க ரொம்ப செக்ஸியா இருக்கீங்களா. வாலிப பசங்க இப்ப உங்களை பார்த்தாலும் அவங்களுக்கு கிக்கு வருமா. உங்க ஃப்ரெண்ட் பேக் அது போதும் போதும், இதுக்கு மேல எதுவும் பேசாத. பாண்டோ, அம்மா, அந்த மாஸ்டரை என் ரூமுக்கு வர சொல்லு.
கூப்பிட்டீங்களாமா? எதுக்கு? சம்பந்தம் பேச. பசங்க கிட்ட என்ன பத்தி என்ன சொன்னீங்க? உங்களை பூதம் பிசாசு அடிச்சுக்கிட்டு இருந்த பசங்க கிட்ட நீங்க ரொம்ப நல்லவங்கன்னு எடுத்து சொன்னேன். அது தப்பு. அவங்க அப்பா அம்மா இறந்த உடனே நீங்க பாட்டுக்கு அவங்களை விட்டுட்டு போயிருந்தீங்கன்னா அவங்க நிலைமை என்ன இருக்குங்க? அவங்க அனாதை ஆயிருப்பாங்க. அதை நான் எடுத்து சொன்னேன். அது தப்பு. ஐயோ, அனாதையாக வேண்டிய அவங்களுக்கு அத்தைங்கிற உறவோட ஆத்திரத்திலே ஒரு பாசத்தை காட்டினீங்களே, அதை நான் எடுத்து சொன்னேங்க. அது தப்புங்களாங்க? உங்களை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக போட்டி போட்டுக்கிட்டு ஆம்பளைகள் எல்லாம் வந்திருப்பாங்க. இவங்களுக்காகத்தான் நீங்க அதையெல்லாம் தியாகம் செஞ்சீங்க. அத உங்களுக்கு புரியலீங்க. நான் தான் புரிய வச்சேன். அது தப்புங்களாங்க? தலையில ஐஸ் கட்டி வச்சுட்டான்டி. ஐஸ் கட்டி இல்ல, பாரே தூக்கி வச்சுட்டான். சின்ன வயசுல நீங்க எப்படி இருந்திருப்பீங்கன்னு எனக்கு தெரியாது. ஆனா இந்த வயசுலயும் ரொம்ப இளமையா தாறுமாறா இருக்கீங்க. உண்மைதாங்க. நீங்க என்ன தப்பா நினைச்சிட்டாலும் பரவாயில்ல, உங்களோட இளமை என்னால விமர்சனம் பண்ணாம இருக்க முடியாது. You are looking very young, very sweet, and very beautiful. எப்பா, நான் பேசுறது ஏதாவது உங்களுக்கு தப்புன்னு தோணுச்சுன்னா தேவராஜ் போடா வெளியே சொல்லுங்க. நான் அப்படியே போயிருவேன். மிஸ்டர் தேவராஜ், இவங்கிட்ட போட்டி போடுறதை விட இவனுக்கு சோப் போடுறதா நமக்கு நல்லது. எனக்கு என்ன பேசுறதுனே தெரியல. என்ன அப்படியே நீங்க மெய் மறக்க வச்சிட்டீங்க. இட்ஸ் ஆல் ரைட். நீங்க ஒரு நாளைக்கு உங்க மனைவி குழந்தைகளை எல்லாம் கூட்டிக்கிட்டு நம்ம வீட்டுக்கு சாப்பிட வரணும். நான் என் கையால உங்க குடும்பத்துக்கு விருந்து கொடுக்கணும். எனக்கு என்ன கல்யாணம் ஆகலைங்க. நிஜமாவா? உங்களுக்கு இன்னும் கல்யாணம் ஆகலையா? ஏன்? செவ்வாய் தோஷங்க. செவ்வாய் தோஷம். அப்பா வாங்கப்பா விளையாடலாம். ஆமா, நீ பாட்டுக்கு துள்ளி துள்ளி விளையாடிக்கிட்டே இரு. நான் பாட்டுக்கும் செவ்வாய் தோஷம் மாப்பிள்ளை எவனாவது வரமாட்டானான்னு எங்கிக்கிட்டே இருக்கேன். அப்பா என்ன யோசிக்கிறீங்க? என் யோசனையே உன்னை பத்தி தான்மா. என்ன? ஊரெல்லாம் தேடியும் ஒரு செவ்வாய் தோஷம் மாப்பிள்ளை கூட இன்னும் கிடைக்கலையே. இனிமே நீங்க என்ன புகழ்ந்து பேசணும்னு நினைச்சா, என் அழக வர்ணிக்கணும்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா அத நீங்க எங்கிட்டயே சொல்லலாம். வேற யார்ட்டையும் சொல்லாதீங்க. நானும் உங்ககிட்ட ஒரு உண்மையை சொல்லணும். அதை நீங்க வந்த அன்னைக்கே நான் நோட் பண்ணேன். என்னங்க? உங்க மீசையும் தாடியும் தான் நரைச்சிருக்கே தவிர நீங்களும் இளமையாத்தான் இருக்கீங்க. மாஸ்டர் நான் தான். என்னங்க சொல்லுங்க. நீங்களும் தலைக்கு டை அடிச்சுக்கணும். ஐயா எனக்கு வேணாப்பா. என்ன கிழவி ஒன்னையும் டை அடிச்சுக்க சொல்றாளா? அடிச்சுக்கோ. தாடி ஓட்டிட்டு கிழவிய லவ் பண்ணு, தாடிய புடுங்கி வச்சுட்டு பொண்ண லவ் பண்ணு. எப்பா உனக்கு உடம்பெல்லாம் மச்சமுடா ராசா. கந்தசாமி அண்ணன். என்னது? அண்ணன்னு தான் கூப்பிட்டேன். அண்ணனா? சரி சரி இருக்கட்டும். மாப்பிள்ளை யாருன்னு தெரியுமா உங்களுக்கு? அவன் உங்களுக்கும் தெரியும் எனக்கும் தெரியும். கரெக்ட் கரெக்ட். நம்ம மாஸ்டரோட அண்ணன் பையன் தானே ராஜா. உங்களுக்கு தெரியாம இருக்குமா? அண்ணன் பையன் தான். சித்தப்பனும் மகனை எப்படி வர்றாங்கன்னு பாக்குறேன். ரெண்டு பேரும் சேர்ந்து வர்றாங்களா, இல்ல கை கோர்த்துட்டு வர்றாங்களா, இல்ல கையை எடுத்துட்டு தனித்தனியா வர்றாங்களான்னு. தனியா தான் வர்றானா? நீங்க நீ என் பேர் ராஜா. மாஸ்டர் சித்தப்பா தான் எனக்கு அனுப்புனாரு. ஓ அப்படியா? ஆமாங்க அத்தை. நோ, நான் உனக்கு அத்தை இல்ல, சித்தி. ஐயோ கந்தசாமி அண்ணன். என்ன தங்கச்சி? என்னாச்சு? வாயில புண்ணு. ஓ, இவனை விட்டா ஒரே நேரத்துல 3 பேரை கல்யாணம் பண்ணுவான். பொல்லாத பையன். யாரு?
ஏன்பா உங்க சித்தப்பாரு வரல? அதானே அவர் ஏன் வரல? அது வந்துங்க புறப்படும் போது நாங்க 2 பேரும் ஒன்னா தாங்க புறப்பட்டோம். திடீர்னு அம்மா உடம்பு சரியில்லைன்னு ஆஸ்பத்திரியில இருந்து போன் வந்துச்சுங்க. ஐயோ உடனே எங்க சித்தப்பா அங்க போயிட்டாருங்க. ஆமா கிட்டாண்டா. நானும் இந்த ப்ரோக்ராம் இன்னொரு நாளைக்கு வச்சுக்கலாம் தான் சொன்னேன். சித்தப்பா தான் சென்டிமெண்ட் அப்படி இப்படினாரு. அதனால தான் வந்தேன். ஒன்னா பிறந்த 2 பேர் ஒரே மாதிரி இருக்கிறத பாத்திருக்கேன். சித்தப்பா பிள்ளை ஒரே மாதிரி இருக்கிறத இப்பதான் பாக்குறேன். நீ அவர் மாதிரியே இருக்க. அவர் மாதிரியாவா? அவர்தான். என்ன இருந்தாலும் அவர் மஸ்குலர். என்ன தங்கச்சி? கட்டு மஸ்தானவர்னு சொல்றேன். பின்ன ஓசியில சோறுதுன்னா கந்தசாமி அண்ணன். ஐயோ அவர் ஊர்ல கடப்பார் நீச்சல் எப்படி அடிப்பாருங்க. இஸ் இட்? குட் நைட் அங்கிள். அங்கிளா? எங்க சித்தப்பா அவங்க கூட சொன்னாரு நீங்களும் அவரோட இங்க தங்கி இருக்கீங்க. அவரோட நான் தங்கி இருக்கேன்னு. சரிதாங்க. ஏன் அங்கிள்? எங்க சித்தப்பா தான் இங்க வேலை பாக்குறாரு, அதனால இங்க தங்கி இருக்காரு. நீங்களும் அவரோட தங்கிட்டு ஓசியில பாத்தி கட்டி திங்கிறீங்களே, அது தப்பு தானே? இவ்வளவுதான் மரியாதை உனக்கு? சேம் சைடு கோல் போடாத. கொஞ்சம் தள்ளுங்க. சித்தி ராஜா, சின்ன வயசுல இவர் கோமணத்தை கட்டிக்கிட்டு எரும மாடு மேய்ச்சப்ப இருந்த. கோமணமா? ஐயோ அம்மா. இப்படித்தாங்க தர ரேட்டுக்கு புழுகுவாரு. ஆமாங்க. எங்க சித்தப்பாக்கு ஹார்மோனிய பெட்டியே இவர்தான் வாசிக்க கத்து கொடுத்ததா சொல்லிருப்பாரு. ஆமா சத்தியமா அதெல்லாம் சூப்பர் ரீலுங்க. ஹார்மோனிய பெட்டியில எத்தனை கட்டை இருக்குதுன்னு கூட இவருக்கு தெரியாது. வேணும்னா கேட்டு பாருங்க. என்ன கந்தசாமி அண்ணே, எத்தனை கட்டைன்னு கூட தெரியாதா? அட நீங்க என்னங்க வாசிக்கிறவங்க உட்கார்ந்து கட்டையெல்லாம் எண்ணி பார்த்து வாச்சிட்டு இருப்பான். அவனோட சேர்ந்து நீங்களும் பேசிட்டு இருக்கீங்களா? ஏப்பா நீ பொண்ணை பார்க்க வந்தியா என்ன பார்க்க வந்தியா? தங்கச்சிங்க, எங்க தங்கச்சிங்க, நீங்க பொண்ணை கூப்பிடுங்க தங்கச்சிங்க. பாவம் அண்ணன் ஏன் போட்டு வாடுற? அவரை பத்தி தான் எனக்கு நல்லா தெரிஞ்சு போச்சே. பாண்டு, கீதா வரச்சல். அப்புறம் இதுக்கு முன்னால் நீ இந்த பொண்ணை பார்த்ததே இல்ல? ஆமாங்க. ஆமாவா? அடேங்க அப்பா, கேப் மாறி மொல்ல மாறி முடிச்சவிக்கி இவங்களையெல்லாம் நான் தனித்தனியா தான் பார்த்திருக்கேன். ஆனா மொத்த உருவத்துல இன்னைக்கு தாண்டா சாமி நான் பாக்குறேன். அது எப்படி இந்த மூஞ்சிய குழந்தை மாதிரி வச்சுக்கிற? கொஞ்சம் பொத்திட்டு இருக்கிறியா? கீதா, இப்ப உன்னை பார்க்கும்போது அப்படியே உங்க அம்மாவை பாக்குற மாதிரி இருக்கு. நல்லா இருமா. வா ராஜா, இவதான் என் அண்ணன் பொண்ணு கீதா. ஹலோ. உனக்கு எங்க கீதாவை பிடிச்சிருக்கா? அவனை பிடிக்கலன்னு மட்டும் சொல்லுங்க, நான் இந்த வீட்டு விட்டே ஓடி போயிடுறேன். உங்களுக்கு அந்த சிரமமே வேண்டாம் மாமா, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. பொண்ணு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, உனக்கு எங்க கீதாவை பிடிச்சிருக்கு. அதனால நானும் உங்க சித்தப்பாவும் கலந்து பேசி சீக்கிரமே ஒரு நல்ல நாள் பார்த்து முகூர்த்தத்துக்கு தேடி குறிச்சிடலாம். என்ன ஆசீர்வாதம். நல்லா இருக்கு. போயிட்டு அங்கிள். தம்பி போயிட்டு வரேன். சித்தப்பாறை நான் ரொம்ப கேட்டதாக சொல்லுங்க. அடாடாடாடா கந்தசாமி தங்கச்சிங்க, மாப்பிள்ளை ரொம்ப நாணயமானவர் இல்ல? என்ன அவன் வாயிலிருந்து பொய்ய வர்றது இல்லையே. பரவாயில்ல, உனக்கு ஒரு நல்ல மாப்பிள்ளை தான் கிடைச்சிருக்காரு. ஐயோ வா ராஜா. என்னங்க? வா. என்னாச்சு? உங்ககிட்ட கொஞ்சம் தனியா பேசணும். வா. ராஜா, ரொம்ப நாளாவே என் மனசுல ஒரு விஷயத்தை போட்டு குழப்பிக்கிட்டு இருக்கேன். அதை யார்கிட்ட சொல்றது, எப்படி சொல்றது, எங்கே சொல்றதுன்னு யோசிச்சுக்கிட்டே இருந்தேன். உன்னை பார்த்த உடனே நீதான் அதுக்கு சரியான ஆளுன்னு பட்டது. அதனாலதான் உனக்கு முன்னாலேயே இங்க வந்து உனக்காக காத்துக்கிட்டு இருக்கேன். நான் சொல்ல போற விஷயம் உனக்கு அதிர்ச்சியை தரலாம். ஆனா எனக்கு மகிழ்ச்சியான பதில மட்டும் நீ சொன்னா போதும். என்ன விஷயம்? எனக்கும் செவ்வாய் தோஷம், உங்க சித்தப்பாவுக்கும் செவ்வாய் தோஷம். எனக்கும் கல்யாணம் ஆகல, உங்க சித்தப்பாவுக்கும் கல்யாணம் ஆகல. ரொம்ப நாளாவே இந்த விஷயத்தை என் மனசுலயே வச்சுக்கிட்டு குழப்பிக்கிட்டு இருக்கேன். உங்க சித்தப்பாவும் வெளியில சொல்ல முடியாம ரொம்ப நாளாவே தவிச்சுக்கிட்டு இருக்காரு. அஜிஜோ, சத்தியமா அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க. நீ சொல்றத பார்த்தா வயசான உங்களுக்கு இதெல்லாம் தேவையான்னு கேக்குற மாதிரி இருக்கு. இந்த வயசுல நாங்க 2 பேரும் ஒண்ணு சேரணும்னு நினைக்கிறது எந்தவித கெட்ட எண்ணத்திலயும் இல்லப்பா. நீங்கள்லாம் கல்யாணம் ஆகி போயிட்டீங்கன்னா உங்க சித்தப்பாவுக்குன்னு யார் இருக்கிறாங்க? இல்ல எனக்கு தான் யார் இருக்கிறாங்க? அதனாலதான்
நானே அவரை கல்யாணம் பண்ணிக்கிறதுன்னு முடிவு பண்ணிட்டேன். நான் சொன்ன விஷயத்த எப்படியாவது உங்க சித்தப்பா கிட்ட சொல்லி நீதான் எங்க 2 பேர் கல்யாணத்துக்கும் ஏற்பாடு பண்ணணும். உன் கல்யாணத்துக்காக உங்க சித்தப்பா பாடுபட்டாரு, இப்போ அவர் கல்யாணத்துக்காக நீதான் பாடுபடணும். சார் சார் ஐயா என்ன இந்த லெவலுக்கு வந்துட்டேன் சார். சார் அம்மா ராஜா அம்மா ராஜா அம்மா ராஜா அம்மா ராஜா அம்மா. என்னடா கடவா அவசரமா ஓடுறாரு, அஜீரணம் போல இருக்கு. At the age of 55, 3,000 rupees salary. Where is that? என்ன கழுவாயி இடியாப்பம் புழியறியா? யாரு சின்ன தாயக்காவா? வா வா, உன் பொண்ணு சமைஞ்சதுக்கு தான் என்னால வரவே முடியல. இந்த காலத்து பொண்ணுங்க சமைக்க கத்துக்கிற ஆளுகளோ இல்லையா, சீக்கிரம் சமைஞ்சிடுற ஆளுங்க. அது சரி, நீ என்ன இந்த உச்சி வேளையில பேய் வர்ற மாதிரி வந்திருக்க? ஒத்த புளிய மரத்தடியில புளியம்பழம் பொறுக்க போயிருந்த கழுவாயி, அப்படியே உன்னை பாத்துட்டு போலான்னு வந்தேன். புளியம்பழம்னா தான் சின்ன தாயக்கா பேயா அலைவியே. சரி சரி உட்காரு, நான் இதை மட்டும் புளிஞ்சிட்டு வந்துடுறேன். என்ன என்னக்கா இடியாப்பா ரத்த சவப்பா வருது? அப்புறம் எப்படி சௌக்கியமா? செத்து போன உசுறு சொர்க்கலாகம் போகும்னு சொல்லுவாங்களே, நீ இன்னும் போகலையா? நீ மேல போற வரைக்கும் நான் எப்படித்த போக முடியும்? நான் மேல போற வரைக்குமா? ஆமாத்த, உன் மனசாட்சி உன் கூட தானே வரும். உன் மனசாட்சி தானே நானு. பேய் இல்லையா? பேய்தான், பிசாசுதான். மனசாட்சின்னு சொன்னிய? மனசாட்சிதான். ஐயோ குழப்பலையே. நான் குழப்பலத்த, நீயே குழம்பிட்ட. என்ன பேய்ங்கிறது குற்றம் பண்ண உங்களுடைய மனசாட்சி தான். சிலர் பேயும்பாங்க, எப்படி வேணாலும் வச்சுக்கத்த. அதை விடு, எனக்கு ஜலதோஷத்துக்கு மருந்து கொடு. பேய்க்கு கூடவா ஜலதோஷம்? அடிச்சு போட்டது பாழுங்கிணத்துல அழுகின தண்ணியில முழுகி இருந்தல்ல, அதனாலதான். உன் ஜலதோஷத்துக்கு நான் என்ன பண்றது? மூக்கு சிந்து விடட்டா? மூக்க சிந்திரியா? இல்ல இல்ல இல்ல. வா இப்படி. வந்துட்டேன். சுருக்குன்னு நான் ஏதாவது சாப்பிடணுமே. ஊசி மிளகா தரட்டா? சுருக்குன்னு கேட்டியே. சின்ன பையன் கடையில போய் பிராந்தி வாங்கிட்டு அப்படியே மருதண்ணன் கடையில போய் கோழிக்கறி, இடுப்பு வேணாம், தொடக்கறி, முட்டை ஆம்லெட், உடல் கறி, கொத்துக்கறி, தலைக்கறி எல்லாம் வாங்கிட்டு வா. இந்த கணக்கெல்லாம் வெளியில போய் வாங்கி எனக்கு பழக்கம் இல்லையே. உன்னை இதையெல்லாம் வாங்கிட்டு வர சொல்லி என்ன அனுப்புவீங்கல்ல? ஒரு பகல் செய்யின் பிற்பகல். ஐயோ, எல்லாரும் வீட்லயும் நிம்மதியா இருக்காங்க, அவட்டும் இப்படி நிம்மதி இல்லாம அலையிறனே. ஐயோ 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 ஐயோ, நான் என்னன்னு அப்பனே மதுரை வீரா, முனியாண்டி, மொட்டைக்கருப்பா, ஐயோ 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 ஐயோ, நீ பிள்ளை அரப்பனாச்சே. ஐயோ, எனக்கு தலையும் புரியல, காலும் ஓடல, வளர்றேன். உனக்கு என்ன? நீ பாட்டுக்கு நல்லா வாட்ட சாட்டமா தொந்தியை தள்ளிக்கிட்டு உட்கார்ந்துருக்கிற. நீ ஒரு சாமி, இந்த ஊருக்கு தேவைதானா? பேய ஓட்ட முடியாத சாமி நீ என்ன சாமி? என் பிள்ளையார, இந்த வழியா தானே அந்த சுருட்ட பைய பேயா என் வீட்டுக்கு வந்திருப்பான். நீ பாக்கல? வர்றவங்க போறவங்களை எல்லாம் பாக்குறதுக்கு ஆத்தானே மரத்தடிக்கு மரத்தடி உட்கார்ந்துகிட்டு இருக்க. என்ன பண்ணனேன்னு கேக்குறேன். சின்ன பையா, சின்ன பையா, ஏன்டா என்ன பயமுறுத்துற? ஏற்கனவே நான் பயந்து போய் பொழுவோட குடிச்சிட்டு படுத்து கிடக்குறேன். என் தாயி நீ வேற காதுகிட்ட வந்து பயமுறுத்துற. சின்ன பையா, பிராந்தி பாட்டில் ஒண்ணு குடுற. பிராந்தியா? நீங்களும் ஆரம்பிச்சிட்டீங்களா? எனக்கு இல்லடா இளவு மகனே, என் வீட்டுக்கு வராத விருந்து ஒண்ணு வந்திருக்குடா. வராத விருந்து வந்திருக்குன்னா அது என்ன, ஆடா மாடா? ஐயோ, ஆடு மாடா இருந்தா தான் பருத்தி கொட்டையும் புண்ணாக்கு வச்சு பாலை கறந்துக்கிட்டு விரட்டி இருப்பேனே. என் வீட்டுக்குள்ள பேயா வந்து உட்கார்ந்துருக்காண்டா அந்த சுருட்ட பையா. சுருட்ட
பேயா? ஆமாண்டா, செத்து போன சுருட்டதாண்டா. அவனுக்கு தாண்டா பிராந்தி. என்னது சுடுது? தண்ணி எங்க இருந்து வருது? என்னடா அது? நேத்து சீட்டாட்டத்துல அவனை பார்த்ததுல இருந்து இப்படிதான். நீமா பார்த்த? ஆமாம் தாயி. ஐயோ, நீங்களே குடிசைக்குள்ள போய் ஒரு பாட்டில எடுத்துக்கிட்டு போங்க. எனக்கு காசு கூட வேணாம் தாயி. ஐயோ, உன் குடிசைக்குள்ள நான் எப்படி தனியா? என்னடா தட்டி வேற தட்டிக்கிட்டு விழுகுது. மருதண்ணே, மருதண்ணே. ஏன்டா ஏன் இப்படி வேர்த்து விறுவிறுத்து வந்திருக்க? வேர்த்தா என்ன, வெந்தா போயிடுவேன். அதை விடு. நீ என்ன பண்ற? இதுல கோழிக்கறி, இடுப்பு வேண்டாம், தொடக்கறி, முட்டை ஆம்லெட். முட்டை வேண்டாம். முட்டை இல்லாம முட்டை ஆம்லெட்டா? சொன்னதை செய்யி. அப்புறம் இந்த குடல் கறி. குடலே இல்லாமையா? இல்லாம தான் செய்ய. ஆமா, பெரிய வீட்டுல இருந்து இத்தனை நாளா யாரும் இங்க வந்து இப்படி கேட்டது இல்லையே. என்ன பண்றது? தலைவிதிய நீ நம்புறியா? நம்புறது என் கடையில இருக்கிற தலைக்கறியத்தான். ஐயோ, தலைக்கறிய மறந்துட்டனே. என்ன கொன்னே விடுவான். இந்தா அதையும் சேர்த்துக்க. இலை, பெரிய வீட்டம்மா சொன்னதெல்லாம் இந்த கேரியர் எடுத்து வைடா. ஆமா, இவ்வளவு ஐட்டம் கேக்குறியே, விருந்துக்கு வந்திருக்கிற உறவு யாரு? விருந்துக்கு வந்திருக்கிற உறவா? சொல்றேன். கட்டிக்கிறதுக்கு வேற வேட்டி வச்சிருக்கேன் இல்ல? வேட்டியா? எதுக்கு? விருந்து யாருன்னு நான் சொன்னதுக்கு அப்புறம் அது உனக்கு புரியும். செத்து போன சுருட்டை இருக்கானே. செத்து போயிட்டானே, எப்படி இருப்பான்? சொல்றேன். வேற வேட்டி வச்சிருக்கேன் இல்ல? வச்சிருப்ப. செத்து போன சுருட்டை பேயா வந்து எங்க வீட்டுல உட்கார்ந்துகிட்டு இருக்கான். அடி ஆத்தி, இவ்வளவா? அட அறிவு கிட்ட முண்டம், ஆள் நிக்கிறது தெரியல. கடையை கழுவி விடுற நேரத்தை பாரு. கழுவி விடுறானா? நான் என்னமோ நினைச்சேன். நிசமாவே சுருட்ட வந்திருக்காங்கறியா? ஐயோ, வந்திருக்கானே. கால் இருந்ததா? உருவத்தை தொட்டு பாத்தியா? பேய பார்த்ததுக்கு அப்புறம் நான் உசுரோட இருக்கிறதே பெருசு. இதுல தொட்டு வேற பாக்கணுமா? மருதண்ணே, நீ என் கூட வந்து பேய தொட்டும் பாரு, முடிஞ்சா கட்டியும் பொருள். ஆமா, உன் புருஷன் எங்க? புருஷன் அந்த குறுக்கு தெரு தேவடியா வீட்டுல தண்ணியை போட்டு படுத்து கிடப்பாரு. நான் இங்க தெருவா நாயா அலைஞ்சு பேய்க்கு பிராந்தி வாங்கிட்டு போறேன். மருதண்ணே, நீ என் கூட கொஞ்சம் துணைக்கு வாண்ணே. நீதான் ஆம்பளையாச்சே. நீ ஆம்பளைன்னு சொன்னதுக்கு அப்புறம் நான் அவசியம் புறப்பட்டே ஆகணும். அப்பா, இலை, நல்லா கவனிச்சுக்கடா. எதுக்கு? கையில ஒரு வேட்டி எடுத்துட்டு வந்துரு. வேட்டிங்கிறா? ஏன்டா அப்படி பயந்து நடக்கிற? தைரியமா வா. என்னமா சொன்ன உடனே காணோம்? மருதண்ணே, நீ முதல்ல சமயக்கட்டுல போய் பாரு, அப்புறம் சொல்லு. எதுக்கு நான் ஒரு வேட்டி எடுத்து வைக்கிறேன்? ஒருத்தரையும் காணுமே. யாரும் இல்ல கடுவாயி. நான் அப்பவே சொல்லல இது மன பிராந்தின்னு. நான் வரேன். ஐயா, என்ன தனியா விட்டுட்டு போறேங்கிறியே. என் புருஷனும் இல்ல. கொஞ்ச நேரம் இந்த நாக்காலியில உட்காரு. புருஷனும் இல்ல, நாக்காலியில உட்காரு. இந்த வார்த்தையை யாராவது கேட்டாங்கன்னா என்ன நினைப்பாங்க? தப்பாதான் நினைப்பாங்க. போறேங்கிறியா? சரி, நான் வரேன். போறியா? ஐயோ, ஐயோ. அத்தை, இங்க வாத்த. இத எடுக்க மாட்டியா? ஓடு, நான் எடுக்க மாட்டேன். ஓட மாட்டேன். நீயே எடுத்துட்டு வா. எங்க ஓடுற? இதையெல்லாம் எடுத்துட்டு வந்து சோத்த போடு. பிராந்திய ஊத்து. இவன் உண்மையிலேயே செத்து போய் பேயா வந்திருக்கிறானா, இல்ல சாகாம கிணத்துல இருந்து எந்திரிச்சு வந்திருக்கிறானா? அந்த உலக்கை எடுத்து ஓங்கி ஒரு அடி அடிச்சு பார்த்தா? ஓங்கி அடிச்சு பார்த்த? அடியாத்தி, மனசுல நினைக்கிறது அப்படியே சொல்லுதே. உண்மையிலேயே இது பேய்தான்.
பேயேதான். எப்படி வேணாலும் தான் வச்சுக்கன்னு அப்பவே சொல்லிட்டல்ல. இன்னும் கொஞ்சம் ஊத்து. ஊத்துறேன் ஊத்துறேன். அத்தை வா இப்படி. நான் இனிமே வரமாட்டியே. அடிக்கடி வருவேன். வருவியா? ஆமா அத்தை. நான் வரட்டுமா? அடி ஆத்தி, என்ன இந்த அடி அடிச்சுட்டான்? பேயாரங்கிறது இதானா? சாக்கெல்லாம் வறண்டு போச்சே. அப்பா அப்பா. என்ன மிளகாயா? காயா பழமா? மிளகாதான். மிளகாதான் மிளகாதான். இப்ப எதையாவது சுருக்குன்னு கடிக்கணுமே. இத கடிச்சா சுருக்குன்னு இருக்குது. என்னது மிளகாய் திங்கிறா? ஏண்டா மறுபடியும் புருஷ மாதிரி வந்திருக்கிறியா? உன் புருஷ மாதிரி வந்திருக்கிறனா? நான் இல்லாத போது எவன்டி வந்தான்? அப்ப மாதிரி நான் பயப்படுவேன் நினைக்காத. இப்ப நான் ரொம்ப தைரியமா இருக்கேன். நீ சுருட்ட தானே? சுருட்டையும் இல்ல பல்ட்டையும் இல்ல. நான் உன் புருஷன்டி. புருஷனா? எங்க? ஆமா புருஷன் தான். புருஷா, நான் மறைச்சு வச்சிருந்த பிராந்தியை நீ குடிச்சிட்டியா? நீ வச்சிருக்கிறத நான் ஏன் குடிக்கிறேன்? நான் வாங்கிட்டு வந்து குடிச்சேன். வாங்கிட்டு வந்து குடிச்சியா? சுருட்டப்பைய வாங்கிட்டு வா சொல்லி குடிச்சான். அவன் குடிச்ச மீதிய நான் குடிச்சேன். என்னடி சுருட்ட சுருட்டங்கிற? செத்து போனவன் எப்படி வருவான்? வந்தானே, பேயாத்தான் வந்தானே. நீ செத்து போன நாயா வருவியா பேயா வருவியா? நீ எப்படி எல்லாம் பிரியப்படுவ அப்படியெல்லாம் வருவ. நல்லாலே சும்மாரி. இந்த காலத்துல பேயாவது பிசாசாவது என்ன குடிச்சிட்டு வளர்றியா? ஐயோ சுருட்டப்பையல்ல வந்ததுதான் வந்த. இந்த முண்டை இருக்கும்போது வந்திருக்க கூடாது. நம்ப மாட்டேங்கிற.